நான் ஒருத்தியை காதலிச்சேன், அவளும் என்னை காதலிச்சா. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எங்களோட லவ் ஸ்டோரியும். திடீர்னு ஒரு நாள் காரணமே இல்லாமல் வந்து சண்டை போட்டா. சரி, அது ஒரு நாளோட போச்சா அப்படின்னு பார்த்தா, காரணமே இல்லாத அந்த சண்டைகளோட கவுண்ட்டு நாளுக்கு நாள் கண்ணா பின்னான்னு அதிகமாச்சு. காரணமே இல்லாத அந்த சண்டைகளையே காரணமாக சொல்லி வம்படியாக என்ன அவாய்ட் பண்ணான். இறுதியாக ஒரு நாள் ஏன்னே தெரியாத ஒரு பிரேக்கப்பை எனக்கு பரிசாக கொடுத்துட்டு போயிட்டா. எவ்வளவோ கெஞ்சினேன், எதுக்கு பிரேக்கப் அப்படின்னு கேட்டு அவள்கிட்ட மன்றாடினேன். கொஞ்சமும் இறக்கம் காட்டாத அவ கிரீஸ் டப்பாவை எட்டி உதைக்கிற மாதிரி எட்டி உதைச்சிட்டு போயிட்டா, என்னையும் என்னோட காதலையும். சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன், அடுத்ததாக வந்த அவளுடைய காதலன், அதாவது எனக்கு அப்புறமா அவளுடைய வாழ்க்கையில் வந்த அந்த பையன் அவளை கைவிட்டுட்டான் அப்படின்னு. மனசு கேட்கல, அவளுக்கு ஃபோன் பண்ணேன். காதல் தோல்வியோட வலி என்னன்றது எனக்கு புரியும் அப்படின்றதுனால அவளுக்கு ஆறுதல் சொல்லி தேத்தினேன். நாங்கள் எப்படி பழகணும் தெரியுமா, எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா, அவன் இப்படி விட்டுட்டு போவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி இப்படின்னு என்கிட்ட புலம்பி அழுதான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இதெல்லாம் இவன் எனக்கு பண்ணிட்டான், நான் யார்கிட்டயோ புலம்பியிருக்கேன். அவள் இன்னொருத்தன் எனக்கு பண்ணிட்டான்னு வந்து என்கிட்ட புலம்புறான். ஸோ அமைதியாகவே இருந்துட்டேன். எனக்கு அவன் மேலே இந்த காதல் தாண்டி அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த கரிசனமோ அக்கறையோ என்றைக்கும் இல்லாமல் இல்லை. அது ஒரு ஓரமாக இருந்ததுனால அவளுடைய இந்த சோகத்தில் அவளை விட்டுட்டு போகவும் எனக்கு தோணலை. உடஞ்சி அழுகிறா அழுகிறா அழுகிறா, அவ்வளோ அழுக. நடந்ததெல்லாம் நினச்சி சொல்லி தேம்பி அழுகிறா. என்னை விட்டுட்டு போகும்போது இதில் பாதி கூட அழுகாமல் போயிட்டியம்மா ராசாத்தின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அழுகிறா. அவள் கண்ணீர் ஃபோன் வழியாக என்னுடைய இடது காதில் வழியிற அளவுக்கு அழுதா. அவளுடைய அழுகையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நானும் அப்படியே சோகமானேன். இருந்தாலும் என்னுடைய மனசோட மூளையிலிருந்து சைத்தான் ஒன்று வலது காதுக்குள்ள வாய் வலிக்க கத்திக்கிட்டே இருந்துச்சு. அவகிட்ட கேட்டுரு அப்படின்னு கதர்னுச்சு. அப்படி என்ன கேட்க சொன்னுச்சு தெரியுமா? கிரீஸ் டப்பாவை எப்படி உதைச்ச? அப்பா